இணையதளத்தில் ஜனநாயகத்தின் நேர்மை நிலைநாட்டும் ஒரு வலிமையான அறிவியல் ஆயுதமாக இந்த அழியாத மை திகழ்கிறது. ஒரு நபர் ஒருமுறை மட்டுமே வாக்களிப்பதை உறுதி செய்யும் இந்த மையின் பின்னணியில் சுவாரஸ்யமான வேதியியல் ரகசியம் ஒளிந்துள்ளது. இதில் சேர்க்கப்படும் சில்வர் நைட்ரேட் என்ற வேதிப்பொருள் தோலில் உள்ள புரதச்சத்து மற்றும் ஈரப்பதத்துடன் வினைபுரிந்து ஒரு நிரந்தரமான கரையை உருவாக்குகிறது. இது வெறும் தோலின் மேல் ஒட்டிக்கொள்வதோடு நின்றுவிடாமல் செல்களுக்குள்ளேயே ஊடுருவி பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்வதால் சோப்பு, பெட்ரோல் அல்லது எந்த ஒரு திரவத்தாலும் இதனை உடனடியாக அழிப்பது சாத்தியமற்றது. இந்த மையின் தனிச்சிறப்பே அதன் நீடித்திருக்கும் தன்மைதான். விரலில் வைக்கப்பட்ட சில நொடிகளிலேயே இது கருநீல நிறமாக மாறி தோலின் செல்கள் இயற்கையாக உதிர்ந்து புதிய செல்கள் உருவாகும் வரை சுமார் 2 முதல் 4 வாரங்கள் மறையாமல் இருக்கும். இதன் மூலம் கள்ள ஓட்டுகளை தடுக்க முடிவதோடு தேர்தல் முறைகேடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. தொழில்நுட்பங்கள் எவ்வளவு வளர்ந்தாலும் ஒரு அதிகாரி வாக்காளரை அடையாளம் காண விரலில் இருக்கும் இந்த சிறு அடையாளமே இன்றும் மிகவும் எளிமையான மற்றும் நம்பகமான வழியாக உலகளவில் கருதப்படுகிறது. இந்தியாவின் பெருமைமிகு அடையாளமான இந்த மை 1962ஆம் ஆண்டு பொது தேர்தலில் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. டெல்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகத்தால் உருவாக்கப்பட்ட இந்த மையை தயாரிக்கும் பிரத்யேக உரிமையை கர்நாடக அரசின் கீழ் இயங்கும் மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் லிமிடெட் நிறுவனம் பெற்றுள்ளது. இதன் ரசாயன கலவை மற்றும் தயாரிப்பு முறை இன்று வரை மிகவும் ரகசியமாக பாதுகாக்கப்படுகிறது. இந்திய ஜனநாயகத்தின் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் இந்த தொழில்நுட்பம் இன்றும் கனடா, துருக்கி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவது இந்திய அறிவியலுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும். வாக்குச்சாவடியிலிருந்து வெளிவரும்போது நம் விரலில் மின்னும் இந்த ஊதா நிறமை வெறும் அடையாள குறி மட்டுமல்ல, அது ஒருவருக்கு ஒரு வாக்கு என்று ஜனநாயக விதியை உறுதிப்படுத்தும் ஒரு பொறுப்புள்ள குடிமகனின் சான்று. டிஜிட்டல் யுகத்திலும் இந்த எளிய வேதியியல் முறை உலக நாடுகளை வியக்க வைத்து வருகிறது. அடுத்த முறை உங்கள் விரலில் இந்த மை படும்போது அதன் பின்னால் இருக்கும் இந்திய விஞ்ஞானிகளின் உழைப்பையும் அது காக்கும் ஜனநாயக மாண்பையும் நினைத்து பெருமிதம் கொள்ளுங்கள்.